யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கள் ஜோதி லோட்டஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம குலதெய்வம் பற்றிய தகவல் வெளியிடுறோம். நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் என்னன்னா, குலதெய்வம் எது, தங்கள் குடும்பத்துல எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. அவங்களோட சந்தேகம் தீர்த்து வைக்கப்படும். இப்ப முதல்ல உங்க வீட்டுல நிலவாசல்ல பூஜை அறையில 2 இடத்துலயும் துணை விளக்கோட 2 விளக்கு ஏத்தி வைங்க. 2 விளக்குல எண்ணெய் ஊத்தலாம், சரி, நல்லெண்ணெய், நெய், இதுல எது ஊத்தலாலும் ஓகே தான். ஒரு தட்டுல பூ வச்சு துணை விளக்கோட ஏத்தி நிலவாசல்ல 2 வைங்க. பூஜை அறையில 2 வச்சிடுங்க. நிலவாசல் கிட்ட நின்று பெண்கள் தான் இது செய்யணும். நிலவாசல் கிட்ட நின்று, அம்மா, குலதெய்வம் எங்களுக்கு யாருன்னு தெரியல அம்மா, நீங்க எங்க வாழ்க்கையில வழிகாட்டியா வந்து எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாருங்கள் அம்மா, அன்போடு அழைக்கிறோம், வந்து எங்களை நல்வழி காட்ட வாருங்கள் அம்மா அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கற்பூரம் சூடம் 2மே ஊதுபத்தி பூஜை செஞ்சிடுங்க. சரி நேயர்களே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். நீங்க இப்ப உங்க ஜாதகம் ஐயர்கிட்ட காமிங்க. அவரு 5ஆம் பாவம் முதல்ல பார்ப்பாங்க. லக்னத்துல இருந்து 5ஆம் பாவம். லக்னங்கிறது தேவ லக்னம் அப்படின்னு சொல்றது. லக்னங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் என்ன கடவுள் இருக்காரோ கரெக்டா சொல்லிடுவாரு. உங்க மனைவியோட குலதெய்வமும் சேர்த்து தினமும் காலையில விளக்கேத்தி கும்பிடுங்க. ஏதாவது ஒரு நேரம் கும்பிட்டாலும் ரொம்ப சந்தோஷம், 2 நேரம் கும்பிட்டாலும் சரி, ஓகே தான். அதனால முக்கியமா ஒரு நேரம் தெய்வ வழிபாடு முக்கியம். சுத்தமா காலையில நேரத்துல நீங்க நல்லபடியா விளக்கேத்துங்க. இப்ப மேச லக்னம்னு வைங்க உதாரணத்துக்கு. அங்க இருந்து 9ஆம் இடம் ராசிக்குரியவர் குரு, அதிதேவதை சிவன். ரிஷப லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் மகர ராசி, ராசிக்குரிய கிரகம் சனி. ருத்ரன், காளியம்மன் எல்லாரையும் 2 பேரையும் கும்பிடலாம். ருத்ரன்னாக்கா சிவன் சொல்றோம். சிவனுக்குரிய தேவர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஆதி கும்பேஸ்வர் கும்பிடலாம், அர்த்தநாரீஸ்வர் கும்பிடலாம், சுகவனேஸ்வர் கும்பிடலாம். இந்த ருத்ரன்னாக்கா சிவனுக்குரிய பேர் என்னென்னவோ அது எல்லாமே கும்பிடலாம். முனீஸ்வரன், வீரபத்ரர் இவரை கூட நீங்க வழிபடலாம். மிதுன லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் கும்பராசி, ராசிக்குரிய கிரகம் சனி, அதிதேவதை ருத்ரன், சிவன் 2 பேருமே கும்பிடலாம். கடக லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் மீன ராசி, ராசிக்குரிய கிரகம் குரு. இவரும் சிவன் சாமிய வழிபடலாம். சிம்ம லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் மேச ராசி, ராசிக்குரிய கிரகம் செவ்வாய், அதிதேவதை முருகன். கன்னி லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்துல ரிஷபம், ராசிக்குரிய கிரகம் சுக்கிரன், மகாலட்சுமி தாயார வழிபடலாம். துலா லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் மிதுன ராசி, புதன், ராசிக்குரிய கிரகம், பெருமாளை வழிபடலாம். விருச்சிக லக்னத்திலிருந்து 9வது இடம் மிதுன ராசி, கடகராசி வருது, சாரி, ராசிக்குரிய கிரகம் சந்திரன், அதிதேவதை கௌமாரி கும்பிடலாம். மகர லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் கன்னி ராசி, ராசிக்குண்டான கிரகம் புதன், பெருமாள் சாமியை வழிபடலாம். தனுசு லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் சிம்ம ராசி, ராசிக்குரிய கிரகம் சூரியன், அதிதேவதை சிவன். மகர லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் கன்னி ராசி, ராசிக்குரிய கிரகம் புதன், பெருமாள் கடவுளை கும்பிடலாம். கும்ப லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் துலாம், ராசிக்குரிய கிரகம் சுக்கிரன், மகாலட்சுமிய அதிதேவதைய கும்பிடலாம்.
மீன லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் விருச்சிகம், ராசிக்குரிய கிரகம் செவ்வாய், அதிதேவதை சிவன். ஓகே அன்பர்களே, இப்ப என்னென்னு சொல்லிட்டோம். அவர் ஜாதகப்படி சொன்ன உடனே நாங்க சொல்றதும் வச்சுக்கிட்டு நீங்க நல்லபடியா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில முன்னேறுவீங்க. பல நன்மைகள் கிடைக்கட்டும். எங்களுடைய ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அடுத்தடுத்த பதிவேட்டில் நாங்க சொல்ல விரும்புறது குழந்தைங்க விஷயம், மேல்பட்டு சமையல் விஷயம், சமையல் டிப்ஸு, குழந்தைகள் முன்னேற்றத்தை பற்றி, வீட்டில் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆன்மீக வளர்ச்சி என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா தகவலும் உங்களுக்கு வெளியிடுறோம். அடுத்தடுத்தது உங்களுக்கு தகவல் நல்லபடியாக வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.